போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஊசி எடுத்துக்கிட்டேன். ஊசி வந்து 10ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. அப்படி நம்பர் தெரியல அப்படின்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற ஊசியாக அந்த நூல் கோக்குற இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 4 நூல் கோத்துருக்கேன். 4 2ஆக மடித்து நம்ம நாட் போடும்போது 8 நூல் வரும். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நூல் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாட் போட்டாச்சு. ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஊசியை கீழே கொடுத்து மேலே எடுத்தாச்சு. இப்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஊசியை அந்த நூலில் ஒரு சுற்றிட்டு நம்ம எங்கே கொடுத்து எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் குத்தி கீழ்ப்பக்கமாக நம்ம ஊசியை எடுக்கணும். நூலை வந்து டப்புன்னு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுட்டு டைட் பண்ணிங்கன்னா எந்த பிசுறும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக அழகாக நாட் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சுற்றி போட்டேன் இல்லையா, இப்போ வந்து நான் 2-3 சுற்றியிருக்கேன். நமக்கு சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை சுற்றிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 4 வரைக்கும் சுற்றுங்க. இல்லைன்னா நம்ம ஃப்ளவர் போடுற மாதிரி ஷேப் கொஞ்சம் மாறும். அது நான் அடுத்தது சொல்கிறேன். இந்த மாதிரி டாட் வச்ச மாதிரி வரணும், ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 3 சுற்று வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சின்னதாக வேணும்னா சிங்கிளாக சுற்றிக்கலாம், பெருசாக வேணும்னா 2, 3 நம்மளோட விருப்பம்தான். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்க்கு எப்படி நம்ம முடிச்சு போடணுன்னா, இப்போ பேக் சைட் நான் காட்டியிருக்கேன். நூல் வந்து கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நூலை 2ஆக பிரிச்சுட்டு அப்படியே நம்ம நாட் போட்டுக்க வேண்டியதான். சாதாரணமாக முடிச்சு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிலர் வேறு டைப்பில் கூட போடுவாங்க. நான் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த மெத்தடே நான் சொல்லி கொடுத்துருவேன். டைட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாட்டாக போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கும். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நம்ம ஒரு டிசைனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் ஹெரிபோன் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டிச்சில் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். இங்கே வந்து ஸ்டோன் ஒட்டினா அழகாக இருக்கும். சிலர் வந்து ஸ்டோன் வேணான்னு சொல்லுவாங்க, ஏன்னா வாஷ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கப்புறம் வியர் பண்ணாங்கனாலும் ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டோன் சில பேர் லைக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல சாரியோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டோனும் சம்டைம் கிடைக்காம போகலாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இந்த ஹெரிபோன் ஸ்டிச்சுக்கு தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் எப்பயும் சொல்கிறது தான், நமக்கு க்ரியேட்டிவாக எந்த இடத்துல டிசைன் எப்படி இருந்தால் அழகாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இதில் வச்சு காட்டுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு நிறைய டிசைன் போட்டிருக்காங்க. நான் அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. எல்லாமே ஒரே வீடியோ இல்லைன்னா போஸ்டரில் நான் போஸ்ட் பண்ணுறேன்.